ஒரே இடத்தில் சுமார் 20,000 பட்டாம்பூச்சிகள், 45 வகை வண்ணத்து பூச்சிகளை கண்டுபிடித்து ஆச்சரியப்படுத்திய சர்வே. பட்டாம்பூச்சி துகள்கள் மூலம் கேன்சருக்கு மருந்து கண்டுபிடிக்க நடக்கும் ஆய்வு. மதுரையில் ஒரு இடத்தில் 20,000க்கும் மேற்பட்ட கலர்ஃபுல் பட்டாம்பூச்சிகள் இருக்கிறது என்றால் உங்களால் நம்ப முடியுமா? ஆமாம், அது உண்மைதான். மதுரையின் மையப்பகுதியான கோரிப்பாளையத்தில் 140 ஆண்டுகளுக்கு மேல் பழமையான அமெரிக்கன் கல்லூரி செயல்படுகிறது. அந்த கல்லூரி வளாகத்தில் மூங்கில், பூவரசம், ரெயின்ட்ரீ என பல்வேறு வகையான மரங்கள் ஆயிரக்கணக்கில் இருக்கின்றன. மேலிருந்து பார்த்தால் பசுமை போர்த்தியது போலவே காட்சியளிக்கும் இந்த இடம். இதனால் பல்வேறு பகுதிகளில் இருந்து வலசை செல்லும் பறவைகள் அமெரிக்கன் கல்லூரி பகுதியில் தங்கி குஞ்சு பொரிக்கும் சூழலும் உருவாகி இருக்கிறது. அமெரிக்கன் கல்லூரியின் விலங்கியல் துறை தலைவர் ஜாய் ஷர்மிளா பட்டாம்பூச்சிகள் தொடர்பாக கணக்கெடுப்பு, ஆராய்ச்சி மற்றும் ஆய்வுகளை செய்து வருகிறார். கல்லூரி வளாகத்தில் ஏற்கனவே பட்டாம்பூச்சிகளுக்கென தனி தோட்டம் உருவாக்கியிருக்கிறார். அங்கு பல்வேறு வகையான வண்ணத்து பூச்சிகள் வருகை தருகின்றன. இந்த ஆண்டு பட்டாம்பூச்சிகள் கணக்கெடுக்கும் பணியில் விலங்கியல் துறை தலைவர் ஜாய் ஷர்மிளா மற்றும் மாணவர்கள் இணைந்து ஈடுபட்டுள்ளனர். அதில் கல்லூரி வளாகத்தில் 3 இடங்களில் சுமார் 20,000க்கும் மேற்பட்ட பட்டாம்பூச்சிகளை கணக்கீடு செய்து ஆச்சரியப்பட்டு போயிருக்கின்றனர். இதில் 45 வகை பட்டாம்பூச்சிகள் கண்டுபிடிக்கப்பட்டதாக பேராசிரியர் கூறுகிறார். என்னுடைய ஸ்டடீஸ் எல்லாமே எதில் ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா, ஆராய்ச்சிக்கு பட்டாம்பூச்சிகள் பற்றி தான் என்னோட ஆராய்ச்சி. 2009 இந்த ஆராய்ச்சி ஆரம்பித்தோம். அதுக்கு முன்னாடி கேம்பஸில் உள்ள பட்டர்ஃப்ளைஸை யாருமே சர்வே கூட பண்ணதில்லை. அப்போ நாங்கள் தான் ஃபஸ்ட்டு சர்வே பண்ணோம். அந்த 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 உந்துதலை வச்சு அழகர் கோயில்ஸில் தான் என்னுடைய முனைவர் பட்ட ஆராய்ச்சி. அதுக்கு போய் அழகர் கோயில்ஸில் போய் சர்வே பண்ணோம். அதுலேருந்து தான் இந்த ஆராய்ச்சி மேலே ஒரு காதல் வந்துச்சு. அதை விடுறதுக்கே சான்ஸ் இல்லை. 2009 இப்போ 2026 வரை அதே ஃபீல்டு தான் பிடிச்சிட்ருக்கோம். அதில் அப்படியே சைட் பிரான்ச்சஸ் இருக்குது, ஆனால் அதை விட்டு போகவே இல்லை. அப்போ பட்டாம்பூச்சிகளை பார்த்தாலே நமக்கு என்ன அப்படின்னா, படபடக்கும் பட்டாம்பூச்சி, அதை பார்த்தாலே ஒரு ஆர்வம், ஒரு சிரிப்பு, மக்களுக்கு பார்த்தாலே ஒரு சந்தோஷம் வரும். அதே மாதிரி தான் அந்த சந்தோஷம் தான் என்னோட ஆராய்ச்சியிலும் எனக்கு ஒரு உந்துதலாக இருந்துச்சு. அழகர் கோயிலில் முதல்ல பார்த்தோம். அடுத்து சிறுமலையில் அதை ஃபுல்லாக சர்வே பண்ணி எடுத்துட்டோம். அடுத்து என்னோட ஆராய்ச்சி மாணவி கொடிமங்கலம் ரிசர்வ் ஃபாரஸ்ட்டில் பண்ணாங்க. அப்புறம் நாங்கள் காலேஜ்லேயும் ஒரு பிரத்யேகமாக ஒரு பட்டர்ஃப்ளை கார்டனே ஆரம்பித்தோம். இதனால் என்ன அப்படின்னா, பட்டாம்பூச்சிகள் நிறைய இனப்பெருக்கத்துக்கு நிறையா காரணமாக இருந்துச்சு. இப்படி ஸ்டடி பண்ணிகிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு 2010 திடீர்னு ஒரு ஃபினாமினா பார்த்தோம். என்ன அப்படின்னா, ஆயிரக்கான பட்டர்ஃப்ளைஸ், பட்டாம்பூச்சிகள் எப்பயுமே ஒரு சிட்டிக்குள்ளே இப்படி பார்க்க முடியாது. நான் எங்கள் அழகர் கோயிலுக்கு
இல்லைன்னா ஒரு ஃபாரஸ்ட் ஏரியாவில் தான் இவ்வளோ நான் பார்த்துருக்கேன். 50,000 கூட பார்த்துருக்கேன். அது வந்து பார்த்தோன்னே எனக்கு புல்லரிச்சிருச்சு. அதே மாதிரி ஈவெண்ட் தான் நம்ம மதுரை அமெரிக்கன் கல்லூரிலையும் பார்த்துருக்கேன். அப்போ இந்த காட்சியை பார்க்கும்போது என்ன தோணுது அப்படின்னா, அங்கே உள்ள கிளைமேட்டிக் கண்டிஷனுக்கு ஏற்றாப்புல அங்கே 50,000 இருக்குது, அதே போல் இங்கே இருக்குது. இது எதனால அப்படின்னா கல்லூரியில் இந்த க்ரீன் கவரை வந்து பாதுகாக்கிறதுனால அந்த பட்டாம்பூச்சிகள் இங்கே வருது. அதனால அதுக்கு வந்து ரொம்ப சேஃப் என்வாயர்மெண்ட்டாக இருக்குது. இன்னொன்று வந்து இது வந்து வலசை அப்படின்னு சொல்கிறாங்க. வெஸ்டர்ன் காட்ஸ்லேருந்து ஈஸ்டர்ன் காட்ஸ்க்கு வலசை வருது. இங்கே கொஞ்ச நாள் நீங்கள் பார்க்குறது இந்த 20,000 30,000 பட்டாம்பூச்சிகளோ ஒரு வாரம் தான் பார்க்க முடியும், இல்லைன்னா 2 வாரம். அதுக்கு அப்புறம் அதோட இடத்த காலி பண்ணிட்டு வேற எங்கேயாவது போயிடும். இப்போ வந்து நான் ஒரு 4 நாளாக தான் பார்க்குறோம். இன்னும் எவ்வளோ நாள், ஒரு வாரம் மேக்ஸிமம் போனால் ஒரு வாரம் தான் இருக்கும். அப்புறம் டக்குன்னு அது வேற இடத்துக்கு போயிடும், இல்லாட்டினா அதோட லைஃப் சைக்கிள். முக்கியமாக ஏன் கல்லூரிக்குள்ள வந்திருக்கு அப்படின்னா, எங்களை பார்க்கறதுக்காண்டி வரல. அதில் ஒரு முக்கியமாக ஒரு மரம் இருக்குது. அந்த மரம் பேர் டிவி மரம். அந்த மரத்தில் அவ்வளோ அந்த டைமில் வந்து நிறையா பூக்கள் இருக்கும். அந்த பூக்களுக்கு அட்ராக்ட் ஆகி அது வருது. இங்கே நம்ம காலேஜுக்குள்ள பார்த்தீங்கன்னா ஒரு 200-300 டிவி மரம் இருக்கும். அதனால தான் அது அட்ராக்ட் ஆகி வருது. பட்டாம்பூச்சிகளை கணக்கிடுவது சுவாரஸ்யமாக இருந்தது. இந்த ஆண்டு புதிய அரிய வகை பட்டாம்பூச்சிகள் பார்த்ததாக கணக்கெடுக்கும் பணியில் ஈடுபட்ட மாணவர்களும் தெரிவித்தனர். காலேஜில் வந்து 45 ஸ்பீசிஸ்க்கும் மேலே வந்து பார்த்துருக்கோம் இது வரைக்கும். இந்த சீசனில் வந்து காலையிலேருந்து ரெக்கார்டு எடுத்திருக்கோம். அதில் வந்து 10 ஸ்பீசிஸ் கிட்ட பார்த்துருக்கோம். மோர் தென் 500 நம்பர்ஸில் இருந்துச்சு. இது வரைக்கும் 20,000 கிட்ட பார்த்துருக்காங்க நம்பர்ஸ். வெரைட்டிஸ் நான் முன்னாடி சொன்ன 45 ஸ்பீசிஸ் இருக்குது வரைக்கும் இது பண்ணியிருக்காங்க. காமனான கலர்னால் பிளாக் கலரில் இருக்கும், காமன் க்ரோன்வாங்க, அதுக்கப்புறம் கிரிம்சன் ரோஸு, ப்ளூ டைகரு, பிளெயின் டைகர், இந்த மாதிரி ஸ்பீசிஸ்லாம் இங்கே வந்து ரொம்ப காமனாக பார்க்கலாம். பட்டாம்பூச்சியின் உடலில் உள்ள சில துகள்களை கொண்டு கேன்சருக்கான மருந்தை தயாரிக்க முடியுமா என்ற ஆய்வில் ஈடுபட்டுள்ளார் பேராசிரியர் ஜாய் ஷர்மிளா. அதற்கு அரசின் நிதி உதவியை எதிர்பார்த்து அவர் காத்திருக்கிறார். அப்புறம் பட்டாம்பூச்சிகள்ல ஒரு டாக்ஸின் இருக்கு, ஒரு விதமான நச்சு பொருள் இருக்கு. அந்த நச்சு பொருள் எதனால இருக்கு அப்படின்னு ஆராய்ச்சி பண்றோம். அது தவிர இந்த நச்சு பொருளை எப்படி வந்து கேன்சர் செல்ஸ்க்கு யூஸ் பண்ணலாமா, இல்லாட்டினா மைக்ரோப்ஸை கொல்றதுக்கு யூஸ் பண்ணலாமா அப்படின்றதையும் ஸ்டடி பண்ணிட்டு இருக்கோம். மாலிகுலர் லெவல்லையும் பார்க்குறோம். அப்புறம் என்ன மாதிரி பிளான்ட்டுக்கு இந்த பட்டாம்பூச்சிகள் வரும், எதனால வருது, அப்போ பட்டாம்பூச்சியோட நம்பரை கூட்டணும் அப்படின்னு என்ன பண்ணலாம் அப்படின்றதையும் ஸ்டடி பண்ணுறோம். இந்த ஸ்டடீஸ்னால நாங்கள் நிறையா பப்ளிஷ் பண்ணியிருக்கோம். எங்களுக்கு ஒரு ஆத்மார்த்தமான என்ன அப்படின்னா திருப்தி என்ன அப்படின்னா, இந்த பட்டர்ஃப்ளை கார்டனை வந்து நிறுவனதுனால தான். இதுக்கு ஃபண்டிங் காலேஜ்லேருந்து நிறையா ஹெல்ப் பண்ணாங்க, யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன்லேருந்து ஹெல்ப் வந்துச்சு. அதனால இந்த கார்டனை நிறுவ முடிஞ்சு. இப்போ இந்த பட்டாம்பூச்சிகளோடைய அதோடைய விங்ஸில் துகள்கள் இருக்கு, நானோ துகள்கள். இந்த நானோ துகள் மூலமாக தான் சில பட்டாம்பூச்சிகளுக்கு கலர் வருது. ஸோ பட்டாம்பூச்சிகளை வந்து இதில் என்னடா ரிசர்ச் பண்ணிடுவாங்க அப்படின்னு நினைக்கிறதோட இதை இன்னும் படிக்க நிறையா ரிசர்ச் பண்ணலாம். அதனால இந்த மதுரைக்கு இது ஒரு பட்டாம்பூச்சிகள் வந்து அமெரிக்கன் காலேஜ் ஒரு சின்னமாக இருக்கிறதுனால எங்களுக்கு இன்னும் ரிசர்ச் பண்ணுறதுக்கு யூஜிசியோ, தமிழ்நாடு கவர்மெண்ட்டோ, சென்ட்ரல் கவர்மெண்ட்டோ, இல்லாட்டினா லோக்கல் பாடிஸ், மதுரையில் உள்ள கம்பெனிஸோ, சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டீஸ் மூலம் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணால் இன்னும் ஸ்ரீரங்கத்தில் இருக்க மாதிரி ஒரு பெரிய பட்டர்ஃப்ளை கார்டனை நிறுவலாம். இப்போ நிறுவனம் அப்படின்னா நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு ஒரு என்வாயர்மெண்ட்டை பற்றி சொல்லலாம். அதே மாதிரி நம்ம கலெக்டரோ இல்லாட்டினா இப்போ வந்திருக்க சிஎம்ஓ எங்களுக்கு ஹெல்ப் பண்ணால் அது இன்னும் எங்களுக்கு உதவியாக இருக்கும். ஸோ பட்டாம்பூச்சிகள் நமக்கு நிறையா விதத்தில் நிறையா டீச் பண்ணுது, நிறையா பாடம் கற்பித்து கொடுக்குது. இப்போ படபடக்கும் பட்டாம்பூச்சி நிறையா பாட்டெல்லாம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஓ பட்டர்ஃப்ளை அப்படின்லாம் பாடியிருக்காங்க. அதே மாதிரி இந்த பட்டாம்பூச்சிகள் இது சயின்டிஃபிக் வேல்யூ இருக்கு, ஏஸ்தெட்டிக் வேல்யூ இருக்கு, சைக்கலாஜிக்கல் வேல்யூவும் இருக்கு. பட்டாம்பூச்சியை பார்க்கும்போது மனதுக்கு அது ஒரு பரவசத்தை அளிக்கும். அது வாழ்வதற்கான சூழலை மனிதன் ஏற்படுத்தி தர வேண்டும். இந்த பட்டாம்பூச்சிகள் ஒரு மலரிலிருந்து இன்னொரு மலருக்கு சென்று மகரந்த சேர்க்கை செய்து தாவரங்களை அடுத்த தலைமுறைக்கு கடத்துகின்றன. அதேபோல பட்டாம்பூச்சிகளை நாம் பாதுகாப்பாக வரும் தலைமுறைக்கும் கொண்டு செல்ல வேண்டும்.